இப்ப வந்து வேல்முருகன் ஐயாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், டிஎம்கேல இருக்கவங்களா இருக்கட்டும், ஏடிஎம்கேல இருக்கிறவங்ககிட்ட யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் பேசலாம். என்ன வேணாலும் பேசலாம். டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் பேசணும்னா, இவ்வளோ நேரம் தான் பேசணும். 10 நிமிஷம் பேசு, 20 நிமிஷம் பேசு. மாநாடுக்கு உனக்கு இவ்வளோ நேரம் தான் டைம். இவ்வளோ அளவு தான் இடம் கொடுப்போம். இவ்வளோ மக்கள் தான் வரும். நெறைய ரூல்ஸ் போடுறாங்களே, என்ன காரணம்? அதத்தான் நான் கேட்கிறேன். என்ன காரணம்? இடம் ஒரு ஸ்பேஸ் குடுத்தா தானே எதுவுமே பண்ண முடியும். ஏன் ஸ்பேஸ் குடுக்க மாட்றாங்க? அருமையான கேள்வி. இப்ப இது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையின் கீழ் அந்த கூட்டணியில தான் நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பா சார். அந்த கூட்டணி தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறோம். 2020 தேர்தலிலும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி தான் இருந்து வருங்காலத்தினுடைய தமிழக முதல்வராக ஒப்பற்ற தலைவர், மாசற்ற தலைவர் யாரு ஸ்டாலின் ஐயா நினைக்காதீங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக ஆக்குவோம். அதற்காக நான் பாடுபடுவேன், எனது கட்சி பாடுபடும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 2021 முதல்வராக உதயநிதி அவர்களை நாங்கள் சிம்மாசனத்தை ஜார்ஜ் கோட்டையில் அமர்த்துவோம். அதற்காக நானும் என் கட்சியும் பாடுபடும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப ஐயா முதல்வர் இருக்கிறாரு, அவர் கருத்துப்படுத்த அவருக்கு வாழவடியா அவருடைய பிள்ளைகள் தான் வரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இருக்கட்டும். சின்ன முதல்வர் அதாவது இத கூட என்ன கேக்குறேன்னா, அவர் வந்துட்டு சிஎம் ஆயிட்டாரு, அவர் சிஎம் அப்படி இல்ல அந்த மாதிரி எல்லாம் கேட்கல. ஒரு கட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஏன் இத்தனை தடங்கள்னு கேக்குறேன். எதற்காக இவ்வளவு தடங்கள் அப்படி கேக்குறேன். வேற ஒண்ணு இல்ல, இவர் தான் வரணும் அப்படின்னு கேட்கல. யார் உட்கார்ந்து இருந்தாலும் கேள்வி கேட்க வேண்டியது எங்களோட கடமை. அதனால நான் கேக்குறேன், இன்னும் எதற்கு இவ்வளவு தடங்கள்னு கேக்குறேன். தடங்கள் என்னன்னா, இப்ப ஒரு பொதுக்கூட்டம் சாதாரணமா ஒரு அரசியல் தலைவர், அதாவது அண்ணன் வேல்முருகனோ அல்லது அண்ணன் சீமான் அவர்களோ அல்லது அன்புமணி அண்ணனோ அல்லது ராமதாஸ் ஐயாவோ அல்லது திருமுருகன் காந்தி அவர்களோ ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் போக்குவரத்திற்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருக்க வேண்டும். இன்னொன்னு, நடத்தக்கூடிய இடம் பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும். இன்னொன்னு, அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் தொண்டர்களோ ரொம்ப பத்திரமாக வந்து செல்வதற்கு மதுபோதை, குடிபோதை, வேற எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும். அதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோம்னா ஒரு கூட்டத்தை வைச்சு இந்த கூட்டம் இப்படி நடக்கும், இப்படி நடந்து முடியும் அப்படின்னு ஒரு கணக்கீடு இருக்குங்க. இப்ப அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நடக்கிற செயற்குழு கூட்டமாக இருக்கட்டும், பொதுக்குழு கூட்டமாக இருக்கட்டும், ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், எங்கேயாவது ஒருத்தர் சேர தூக்கி உடைச்சிருக்கான், இல்ல சேர தூக்கிட்டு ஓடி இருக்கான், இல்ல மரத்து மேல ஏறி இருக்கான், வேர்க்கம்பி மேல ஏறி இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஒரு வீடியோ எனக்கு காட்டுங்க, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் மனப்பூர்வம். அதுக்கடுத்து நான் அதை பத்தி பேச மாட்டேன். அப்போ அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஏன் இந்த விதிமுறைகள் வைக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இன்னைக்கு வந்து அல்லது திமுகவோ அதிமுகவோ அல்லது வேல்முருகனோ சீமானோ விஜயை பார்த்து யாரும் பயப்பட போறதில்ல. எதுக்கு பயப்படணும்? ஆளானப்பட்ட ஆட்களவே ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்தவர், இந்திரா காந்தியை பார்த்தவர், நேருவை பார்த்த குடும்பம், ஆளானப்பட்ட ஜெயலலிதாவை பார்த்த குடும்பம், மோடியை பார்த்த குடும்பம், இப்படி ஒரு அரசியல் வரலாறு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது டிவிகே விஜயை பார்த்து ஏன் பயப்பட வேண்டும்?